உயிரினு மேலான ஷரியத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது அவர்களுக்கு இஸ்லாத்துடைய வழியை கற்றுக் கொடுப்பதற்கும், மேலும் இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும், ஹலால் எது ஹராம் எது என்று அவர்களுக்கு பிரித்து காட்டுவதற்கும் அனுப்பப்பட்டார்கள். அதே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ரஹ்மத் அன்றியே தவிர அனுப்பப்படவில்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். இந்த ஷரியத் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த வழி. எவன் ஒருவன் இந்த ஷரியத்தை பின்பற்றி நடக்கின்றானோ அவன் நாளை மறுமையிலே நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவான். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத்தை கூறுவான் அல்லவா, யார் என்னை பிரியப்பட வேண்டுமோ அவர்கள், அல்லாஹ் யாரை பிரியப்பட வேண்டுமோ அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு ஷரியத் விதமாக நிறைய விஷயங்களை அறிவித்து கொடுத்துள்ளார்கள். அதை இமாம் பெருமக்கள் தனது கிதாபுகளிலே ஹதீஸுகளாகவும் மேலும் ஃபிக்ஹுகளாகவும் மேலும் அக்கீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் பதிவு செய்கின்றார்கள். நாம் எந்த நிலையிலும் நம்முடைய ஷரியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. உதாரணமாக இன்றைய ஷரியத்துடைய சீர்கேடுகள் அதிகமாக நடக்கின்றது. உதாரணமாக தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கையில் பார்த்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடாது, அவர்களை புகழ் பாடக்கூடாது என்பதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையான குர்ஆனிலே சொல்கின்றான். என்றாலும் கூட ஆனால் இன்றைய தௌஹீதுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாம் புகழ் பாடக்கூடாது என்பதாக சொல்கின்றார்கள். மேலும் நாம் மௌலிதுகளை ஓதக்கூடாது என்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருந்து கொண்டு புகழ் பாடினார்கள். அவர்கள் புகழ் பாட வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதிலே ஒரு மிம்பரை அமைத்து கொடுத்து அதிலே அவர்களை புகழ் பாட சொல்கிறார்கள். ஆனால் இன்று தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பின்பற்றக்கூடாது, அவர்களுடைய புகழை நாம் பாடக்கூடாது, குருதா ஷரீஃப் கூடாது, மௌலிது ஷரீஃப் கூடாது என்பதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இமாம்கள் வாழ்ந்த காலத்தினிலே நிறைய கூட்டங்கள் பிரிந்தது. கதிரியா என்ற கூட்டம் பிரிந்தது. அதிலே அந்த கதிரியா என்ற கூட்டம் என்னென்று சொல்கின்ற என்று பார்த்தால், அவர்கள் கதிர் சம்பந்தமான விஷயங்களை நாம் நம்பக்கூடாது என்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் பிறப்பதற்கு முன்னாடியே நம்முடைய கதிர்களை, நம்முடைய தலைவிதிகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எழுதிவிட்டான். ஆனால் அது சம்பந்தமெல்லாம், அதாவது கதிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் நம்பக்கூடாது என்று கதிரியா கூட்டங்கள் சொல்கின்றது. இதே போன்று நிறைய கூட்டங்கள் ஷரியத்துடைய விஷயத்திலே தடுமாறுகின்றனர். ஆனால் இவர்கள் எல்லாம் நாம் பின்பற்றினால் நரகத்துக்கு சென்று விடுவோம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள், எவர்கள் கதிரை பற்றி பொய் கூறுகிறார்களோ, கதிரை யார் மறுக்கின்றார்களோ அவர்களுடைய விஷயத்திலே அவர்களுடைய சமூகத்திலே ஒரு சில விஷயங்கள் நடக்கும். முதலாவதாக சொல்கின்றார்கள், அவர்களுடைய இடத்திலே நிலநடுக்கம் ஏற்படும், மேலும் அவருடைய இனத்திலே உருவ மாற்றம் ஏற்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஹதீஸ் அறிவித்து கொடுத்துள்ளார்கள். ஏன்னா இனி வாழக்கூடிய காலங்களிலே ஷரியத்தை பின்பற்றி நேர்வழி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான்
அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு தந்தாரில் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.